அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவின் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு நல்ல வசூலை குவிச்ச படம் விஜய் ஆண்டனி அவர்களோட சமீப படங்களில் அதிகமாக வசூலை குவிச்ச படம்னு பேர் எடுத்த படம் தான் மார்கன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்து ட்ரெய்லரே நல்ல இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் படத்தோட ஸ்னீக் பீக் போட்டிருந்தாங்க. அதுவும் நல்ல இம்ப்ரெசிவாகவே இருந்தது. படத்துக்கு எதிர்பார்ப்பை கூட்டிச்சு. மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான கதை அந்த மாதிரின்றது ட்ரெய்லர் மூலியமாகவே எல்லாருக்கும் தெரிய வந்து ஆர்வமாக இருந்தது. அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. சோஷியல் மீடியாலையும் இந்த படத்தோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான படம். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, விஜய் ஆண்டனி வந்து டிஒஎஸ்பியாக வந்து அடிஷ்னல் டிஜிபியாக வந்து மும்பையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட பொண்ணை வந்து எதிர்பாராத விதமாக ஒரு கழுத்தில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பெல்லாம் கருப்பாக்கி கொடூரமான முறையில் அங்கே இறந்துடுறாங்க, காலேஜ் படிச்சிருக்க பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் ஆகி வெக்ஸ் ஆகி இருக்கிறாரு. இதே மாதிரி சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே சென்னையிலேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அதனால் இந்த இந்த கேஸில் சென்சிட்டிவாக வந்து இவருக்கும் இன்வால்மெண்ட் இருக்குது. அந்த கொலைகாரன் யாரும் கண்டுபிடிக்கணும்னு இவருக்கு ஒரு அந்த கோபங்கள் இருக்கிறதால அவரோட நண்பராக இருக்க சென்னையிலேருந்து அவரோட போலீஸ் உயரதிகாரி இருக்க சமுத்திரகனி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி இவர் வந்து அன்அஃபிஷியலாக வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ இதில் வந்து கொலைகாரனை வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி கையில் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்காக சென்னைக்கு வராரு விஜய் ஆண்டனி. அப்போ வந்து கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அப்போது வந்து எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்குது. அந்த திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் தாண்டி அந்த கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத பரபரப்பான கிளைமாக்ஸில் முடிக்கிறது தான் எதிர்பாராத கிளைமாக்ஸாக இருக்கும். அந்த கொலைகாரன் யாருன்னே நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி முடிகிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா எடிட்டர் லிஜோ ஜான் பால் தான் இந்த படத்தில் டைரக்டராக ப்ரமோஷன் ஆகியிருக்காரு. முதல் படம் நல்லாவே சிறப்பான ஒரு கதையை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு விஷயங்களும் கையில் எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்காரு. அது என்ன மெசேஜ்ன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க, சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கிரிப்பிங்காக கொண்டு போயிட்டார். உடனேட் கான்செப்ட் மாதிரி இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கிட்டே வரும்போது அவங்க இல்லை, கடைசியில் எதிர்பாராத ஒரு ஆளுன்றது போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சு போய் இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் கதையின் நாயகனாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரோல் தான் சொல்லணும். விஜய் ஆண்டனி அவர்கள் அடிஷ்னல் டிஜிபியாக வந்து மும்பையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த டென்ஷனில் இருக்கும்போது சென்னைக்கு வந்து இந்த கேஸை வந்து அன்அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணும்போது அவரும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு அவரே வந்து இன்ஜெக்ஷனால் ஒரு பக்கம்லாம் உடம்புலாம் கருப்பாயிருக்கும். அதனால் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, கொலைகாரன் யாரும் கண்டுபிடிக்கல தீவிரமாக இறங்குவார். ஸோ அவரோட கொடுத்த கேரக்டர் அவர் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அவருக்கு படத்தில் வசனங்கள் கம்மி தான், இருந்தாலும் அதை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் துப்பறிகிறது, அப்போ யூடனிஸ் கான்செப்ட் மாதிரி இவங்கள அவங்களான்னு சொல்லி தேடி அலையிறதுன்னு சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஹீரோயின் மாதிரி கிட்டத்தட்ட பிரகிடா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எஸ்ஐ மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க. விஜய் ஆண்டனிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி வருவாங்க படத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களும் கொடுத்த கேரக்டர் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தை கொஞ்சம் ஃபீல் குட்டாக கொண்டு போக மகாநதி சங்கர் அவர்கள் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க படத்தை. அது இல்லாமல் படத்தில் வந்து அஜித் திஷன் சொல்லி ஒரு கேரக்டர், ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர், அந்த கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருப்பாங்க. அந்த நீச்சல் தெரிஞ்ச மாதிரியான கேரக்டர், அதை அவரும் உள்வாங்கி நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த பழைய அந்த சித்தர் பாடல்கள் பாடுறது, அந்த நீச்சலில் இது பண்ணுறதுன்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் டிக்டாக்ல ஃபேமஸான அர்ச்சனா வந்து இதில் சின்ன ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அஜித் திஷனுக்கு தங்கச்சி ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து கொடுத்த கேரக்டர் எல்லாமே அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி அவர்கள் ஒரு 2-3 சீன் தான் வராரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து விஜய் ஆண்டனிக்கு உயர் அதிகாரியாக வராரு. படத்தில் பிஜிஎம் வந்து விஜய் ஆண்டனி அவர்களே பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு நல்லாவே ஃபீல் குட்டாகவே இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா படத்துக்கு தேவையான எலிவேஷனை கொண்டு போய் படத்துக்கு தேவையான எலிவேஷனை கொண்டு வந்திருக்கு. படத்தில் கேமரா ஒர்க்கும் நல்லாவே இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு உண்டான அந்த டோனாகவே நல்லாவே செட் பண்ணியிருக்கு. அது படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே படத்தில் எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. உடனேட் கான்செப்ட் இப்படி தேவையான ஒரு விஷயங்களை வந்து எடிட்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்கு. எடிட்டருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஓஹோ மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இவங்க 2-3 பேர் மட்டும் டீமாக போகிறாங்க, மேலே அதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் இல்லை. அது சமுத்திரகனி அவர்களுக்கு 2-3 காட்சிகளை வச்சு என்ன நடந்திருக்கு ப்ரோக்ரஸ் சொல்கிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இருந்திருக்கலாம். அது இல்லாமல்
கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னாலும் அது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்ன்றது உங்களோட சிந்தனைக்கு விட்டுக்கிறேன். படம் பார்த்துட்டு நீங்களே அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து உடம்புல அந்த கருப்பு கலர் இது வேணுமா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் இருந்தாலுமே ஒரு சாதாரண ஒரு இது ஒரு ஏடிஜிபி லெவல் கேரக்டராக இருந்தாலுமே உயர் அதிகாரியாக போயிட்டு அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனில் கலந்துக்க போகிறான்னு ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்கை பார்க்கப்படுது. படத்தில் ஒரு சில விஷயங்கள் லாஜிக் மிஸ்டேக்கை பார்க்கப்படுது. பெரிய அளவில் படத்தில் ஓட்டத்தை குறைக்கலனாலும் அது சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஸ்டேஜிங் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். விஜய் ஆண்டனி கேரக்டரை நல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸாக காமிச்சிட்டு அப்புறம் சோகமாக காமிச்சிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்க போகிறதில்ல. அது இல்லாமல் இந்த அஜித் கிஷனோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் படத்தில் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியல. அவர் வந்து நீச்சலில் ஒரு சிறந்தவர். அந்த ஒரு நீச்சலில் 10 நிமிஷம் தண்ணியில் இருப்பாருன்னு அந்த ஒரு சீன் மட்டும் அவரை வச்சுட்டு படத்தை மூவ் பண்ணியிருந்தா கூட பெரிய அளவு பாதிப்பு இருந்திருக்காது. அதுக்கு பதிலாக இன்வெஸ்டிகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்பாக கொண்டு போயிட்டு வில்லனை கொஞ்சம் டஃப்பாக காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் சாரி இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி படங்கள் ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கக்கூடிய அளவில் வுடன் இட்ஸ் கான்செப்டில் நல்லாவே இருக்குது. ஏன்னா யார் கொலைகாரங்கன்னு கண்டிப்பாக யூகிக்க முடியாது. கிளைமேக்ஸில் தெரிய வரும்போது நல்ல ஒரு வாவ்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக இருக்க ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில். அது வந்து படத்தோட ஒன்றரை வைக்குது. படம் வந்து 2 மணி நேரம் தான் கிறிஸ்பாகவே முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் படம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷனான டீசெண்டான வாட்ச் தான். கிரைம் த்ரில்லர் தான். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நல்லாவே எந்த இடத்துலையும் போர் அடிக்காமலே போகுது. ஸோ படத்தில் வந்து 2 மணி நேரத்தில் முடியறதால ரொம்ப போர் அடிக்கிற ஃபீல்லாம் இருக்காது. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உங்களால் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது படத்தை கொஞ்சம் விருப்பாக கொண்டு போகுது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகேவான டீசெண்டான படம். கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். இப்போ தேட்டர்களில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. தேட்டர்களாக அதிகப்படுத்தியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர்களோட சமீப படங்களில் அதிகம் நல்ல வசூலை குமிச்ச படம். இப்போ வந்து தேட்டர்கள் நல்ல பாசிட்டிவ் யூஸ் பெற்றுட்டு தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தரமான படம் தான் இது. ஸோ இந்த படத்தில் வர சீன்ஸ்க்காக படம் வந்து பேசப்படுற விஷயங்களுக்காக கண்டிப்பாக இது UA-16 தான். இது UA-13 கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேஷனு. இருந்தாலும் இது UA-16 நம்மளோட வியூ. ஏன்னா படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், கொஞ்சம் எலியெல்லாம் வந்து ஊசி போட்டு கொல்ற மாதிரி காட்சிகள்லாம் 2, 3 சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து UA-16 நம்மளோட கணிப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ரிவ்யூ முன்னோட்டம் அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.